நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே. ஆம், நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழி தவறி வாழ்க்கையை நடத்துவது அழிவை தரும். நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயம் ஒரு நாள் பரிசு உண்டு. அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் செல்லும். எனவே நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிடாதே. உன்னுள் இருக்கும் கவலைகளை யார் எவர் என்று தெரியாமல் எல்லோரிடமும் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படியெல்லாம் குழம்ப செய்யலாம், எப்படியெல்லாம் உன் கஷ்டங்களை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களின் யார் நல்லவர் என்றும் நினைத்து எல்லாரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும். எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள், எல்லோரும் போலியாக நடிக்கிறார்கள் என்று விரக்தி அடையாதே. யாரையும் எதிர்த்து பேசாதே, எவரையும் துச்சமாக கருதாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு, உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் அதற்கு உண்டான தீர்வனை அவர்களை போய் சேரும். நீ அதை பற்றி யோசித்து கொண்டே இருக்காதே. நீ இதுவரை வாழ்ந்ததைப் போல் நேர்மையாகவும் உண்மையாகவும் யாருக்கும் தீங்கு இழைக்காமல் வாழும் இந்த வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு திடமுடன் செயல்படும். கெட்டவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். நல்லவர்கள் எப்பொழுதும் தாழ்ந்து போக மாட்டார்கள். எனவே உன் நற்குணங்களை ஒருபோதும் கைவிடாது. நேர்மையான வாழ்விற்கும் என்றும் சிறப்புண்டு. மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. முடியும் என்று நினை, எல்லாமே முடியும். இதோ இப்பொழுது உன் சாய் அப்பாவும் உன் நேர்மையான வாழ்விற்கு பரிசை தரப்போகிறேன். நீ இழந்த ஒன்றையும், உன் கைகளில் இதுவரை இல்லாத ஒன்றையும் இனி நீ பெறப்போகிறாய். நீண்ட காலமாக உன் மனம் ஏங்கி தவிக்கும் ஒன்றை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவே கழியும். உனக்கான ஒன்றை உன் கையில் சேர்க்க உன் சாயப்பா உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். யாருக்கும் கெடுதல் செய்யாமல் நேர்மையாக நீ வாழ்ந்த வாழ்விற்கு பரிசாக நான் கொடுக்கும் இந்த வாழ்வை பெற்றுக்கொள். நல்லதை நினைப்பது மட்டுமே உன் வேலை. உனக்கு நல்லதை மட்டுமே செய்வது என் வேலை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.